அண்ட் இப்ப பாலாஜி லாஸ்டா சொன்ன ஒரு விஷயம், லிங்க்டின் ப்ரொஃபைல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்றது சொல்லிட்டு இருந்தாரு. சோ அதனால இந்த நொடியில வந்து நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, என்னோட ஸ்கிரீனை ஷேர் பண்ணி நான் வந்து என்டையர் ஸ்கிரீன் போயிட்டு நான் இங்க டபுள் மானிட்டர் வச்சிருக்கிறேன்றத பதிய வச்சுட்டு நான் வந்து இங்க என்னோட லிங்க்டின் ப்ரொஃபைல திறக்க போறேன். உங்களுக்கு ஒரு சின்ன ஜூம் அடிச்சு காட்ட போறேன். ஓகேங்களா? சோ என்னோட லிங்க்டின் ப்ரொஃபைல்ல ரொம்ப முக்கியமான விஷயங்கள் நீங்க பாத்தீங்க அப்படின்னா, இந்த டிஸ்கிரிப்டிவ் ரைட்டிங், எவ்வளவு தூரம் டிஸ்கிரிப்டிவா உங்களோட லிங்க்டின் ப்ரொஃபைல வைக்க முடியும் அப்படின்றதுக்கு ஒரு உதாரணம் நான் காட்டுறேன். ஓகேங்களா? சோ இதுல நீங்க பாத்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் இந்த டைட்டில் கார்ட் டாப்ல வந்து இட் வாஸ் ரிக்வெஸ்டட் பை த கம்பெனி, அதனால போட்டாச்சு. வெரி நைஸ் ப்ரொஃபஷனல் போட்டோ. நான் வந்து டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்கச்ச எடுத்த போட்டோ அது. அது ப்ரொஃபஷனலும் நான் சொல்ல மாட்டேன், பட் ப்ரொஃபஷனலா இருந்தா நல்லது. ஓகேங்களா? நைஸ் டைட்டில், உங்க பேரடியில ஒரு அழகான டைட்டில். ஐ ஆல்வேஸ் வேல்யூட் கம்யூனிட்டி பில்டர் மோர் தேன் வாட் எவர் ஒர்க் ஐ வாஸ் டூயிங் ஃபார் எனி ஆர்கனைசேஷன். ஏன்னா லைக் ஐ செட், ஆர்கனைசேஷன்ஸ் வில் கம், ஆர்கனைசேஷன்ஸ் வில் கோ. பட் உங்களோட அந்த ஒரு டெய்லி நீங்க தூக்கத்துல ஏஞ்சிகரிச்சு, இது நான் சொல்ல, என்னோட டைரக்டர் சொன்னாப்ல, தூக்கத்துல நீங்க ஏஞ்சிகரிச்சு வாட் டு யூ வாண்ட் டு ஸ்ட்ரைவ் டுவர்ட்ஸ், வாட் டு யூ வாண்ட் டு ஒர்க் டுவர்ட்ஸ், வாட் இஸ் யுவர் மெயின் மோட்டிவ். ஏன்னா கிளவுட் வரும், டெவாப்ஸ் வரும், சேல்ஸ்ஃபோர்ஸ் வரும், இந்த மாதிரி நிறைய டெக்னாலஜி வந்துட்டு வந்துட்டு போகும், பிளாக் செயின் வரும் போகும், டேட்டா சயின்ஸ் வரும் போகும். பட் அதெல்லாத்தையும் தாண்டி ஹூ ஆஸ் அ பர்சன் ஆர் யூ, உனக்குன்றது என்ன ஒரு எப்படி சொல்றது, யுனிக்னஸ். இப்போ அக்ஷய் அப்படின்னா அது ஏத்த யுனிக்னஸ் என்ன, வாட் இஸ் த வேர்ட் தட் கம்ஸ் சினானிமஸ் வித் யுவர் நேம் அப்படின்னு. ஓகேங்களா? சோ அந்த மாதிரி வந்து ஒரு விஷயத்த நீங்க சூஸ் பண்ணா மட்டும்தான் நீங்க ஓடிட்டே இருப்பீங்க, இல்லைன்னா சும்மா உட்காந்து படுத்துருவீங்க. ஓகேங்களா? சோ ஏடபிள்யூஎஸ் கம்யூனிட்டி பில்டர், கிவிங் பேக் டு த கம்யூனிட்டி, இதெல்லாம் ஐ வேல்யூட் மோர் தேன் எனி கைண்ட் ஆஃப் ஒர்க் ஐ டிட். அண்ட் அஃப்கோர்ஸ் யூடியூபர் தமிழ் கிளவுட் சேனல்ல தான் கான்ட்ரிபியூட்டர் தான். அகைன் இன்னொரு சின்ன விஷயத்த சொல்லிடுறேன், சேனல் ஓனர்லாம் நாங்க இல்ல, சேனல் ஓனர் வந்து சுரேஷ்குமார். சோ அதனால எதுவா இருந்தாலும் நீங்க அவரை ரீச் அவுட் பண்ணலாம். நாங்க ஜஸ்ட் கான்ட்ரிபியூட்டர்ஸ் தான் எங்க சைட்ல இருந்து. பட் ஹி ஹாஸ் அ வெரி ஜெனுவன் ஹார்ட். அவர் கொடுத்த இடத்துல தான் நாங்க இப்ப பேசிட்டு இருக்கோம். ஓகேங்களா? அண்ட் இதே நேரத்துல இன்னொன்னு சொல்லிடுறேன், ஏப்ரல் 22 இருந்து நான் சென்னையில இருப்பேன், விச் இஸ் இன்னும் ஃபியூ வீக்ஸ் தான். சோ நீங்க யாராச்சும் வந்து என்ன மீட் பண்ணணும் நீங்க நினைச்சீங்க அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப்ல பிங் பண்ணுங்க, +316871272888. ஓகேங்களா? பிங் பண்ணுங்க, நம்ம எங்கேயாச்சும் மீட் பண்ணா கூட நீங்க சொல்லுங்க, அதுக்கேற்ற டைம் நான் ரெடி பண்றேன். ஓகேங்களா? ஸோ ஏப்ரல் 22 டு மே 6 வரைக்குமே நான் வந்து சென்னையில தான் இருப்பேன், ஒரு 2 வீக்ஸ் ஆஃப் டைம். ஓகே. ஸோ அகைன் கோயிங் பேக் டு த ப்ரொஃபைல், இந்த டைட்டில் கார்ட்லயே நீங்க ஏதாச்சும் சர்டிபிகேஷன்ஸ் பண்ணியிருந்தா கூட நீங்க ஜஸ்ட் ஒரு நம்பர் மட்டும் போட்டு விடுங்க, ஏன்னா அது ட்ரெண்டா பண்றாங்கன்னு சொல்லிட்டு நானும் பண்றேன். பட் அகைன் இட் டசன்ட் கிவ் யூ டூ மச் ஆஃப் வேல்யூ, யுவர் டெசிக்னேஷன் கிவ்ஸ் யூ வேல்யூ. அதை டாப்ல போட்டுருங்க. அதுக்கு அடுத்தது நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன அபவுட், இந்த அபவுட் டிஸ்கிரிப்ஷன்லயே நீங்க யாருன்றதையும் தெரிய வந்துடணும், நீங்க இது வரைக்கும் பண்ண ஒர்க்கும் தெரிய வந்துடணும். ஓகேங்களா? ஸோ விச் மீன்ஸ் பேசிக்லி யூ கேன் லிஸ்ட் அவுட் டெக்னாலஜிஸ் ஆர் யூ கேன் டூ அ ரியலி நைஸ் டிஸ்கிரிப்டிவ் நரேஷன் ஆஃப் யுவர் ப்ரொஃபைல். ஐ ஹாவ் கிளியர்லி ஸ்டேட்டட் என்னோட சர்டிபிகேஷன்ஸோட கவுண்ட் அண்ட் ஹூ ஆர் யூ அஸ் அ பர்சன். அந்த 1 கான்செப்ட் டே ஈக்குவல்ஸ் 365 கான்செப்ட்ஸ் ஃபார் த இயர், இதை சொல்லியே 1 இயர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் இப்போதைக்கு அந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லி. ஸோ 1 கான்செப்ட் டே 365 கான்செப்ட்ஸ் ஃபார் த இயர் ஈக்குவல் 6 டெக்னிக்கல் சர்டிபிகேஷன்ஸோட நாலேஜ். ஓகேங்களா? ஸோ அகெயின் நான் ரொம்ப அழகான ஒரு ஸ்டேட்மெண்ட் ஃப்ரம் ஜே ஷெட்டி தூக்கி போட்டிருக்கேன். ஃபார் எவ்ரிதிங் எவ்ரி ஒன் எவ்ரிதிங் ஹேப்பன்ஸ் ஆன் தேர் ஓன் கிளாக். இது வந்து பாலாஜி ரொம்ப அழகா சொன்னாரு, ஆண்டவன் தான் அதை முடிவு பண்ணும். எந்த நொடியில நீங்க வந்து கொடி கட்டி பறக்க போறீங்க அப்படின்றது ஆண்டவன் கையில தான் இருக்கு. ஆனா அந்த நொடி வரைக்கும் நாங்க வெயிட் பண்ணுவோம், அந்த நொடி வரும் அப்படின்றது அந்த அது தவறான செயல். அதுக்கேத்த ஒர்க்க பண்ணுங்க, நீங்க கொடி கட்டி பறப்பீங்க. ஓகேங்களா? சோ இதுக்கு அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் இன் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் செக்ஷன் வந்து பி ஆஸ் டிஸ்கிரிப்டிவ் as பாசிபிள். வேர்ப்ஸ் நிறைய யூஸ் பண்ணுங்க. ஸோ ஹெல்ப்டு, லீடிங்கு, ஒர்க்கு சொல்லக்கூடாதுதான், ஆனா பாலாஜிக்கே நான் தான் மேனேஜரா இருந்தேன் கொஞ்ச நேரத்துக்கு, ஸோ அதுவும் இருக்கு. அதனால தான் லீடிங் அ டீம் ஆஃப் சிஸ்டம் இன்ஜினியர்ஸ் போட்டேன். ஓகேங்களா? ஸோ இம்ப்ளிமெண்டட், ஒர்க்டு, அதுக்கப்புறம் ரிலீஸ்டு, நிறைய வேர்ப்ஸ் யூஸ் பண்ணுங்க, டிஸ்கிரிப்டிவா வைங்க உங்களோட ப்ரொஃபைல. ஸோ நீங்க டிஸ்கிரிப்டிவா வைக்கிறச்சே வந்து கண்டிப்பா அந்த இம்ப்ளிமெண்டேஷன் இவ்வளவு தூரம் நீங்க பண்ணிருக்கீங்க அப்படின்றது வந்து, ஏன்னா சும்மா வாங்க 3000 வேர்ட்ஸ் 4000 வேர்ட்ஸுக்கு ஸ்பேஸ் கொடுத்துருக்கான், எழுதுறதுக்கு தானே, எழுதுங்க. ஓகேங்களா? சோ முடிஞ்ச அளவுக்கு உங்களோட ப்ரொஃபைல வந்து எவ்ரி 3 months ரீவிசிட் பண்ணிட்டே இருக்கேன். நான் இப்போ ஆக்சுவலா ரீவிசிட் பண்ணி கொஞ்ச நாள் ஆச்சு, ஏன்னா நான் இதை லாஸ்ட் அப்டேட் பண்ணது அட்லீஸ்ட் 4-5 months பேக்.
இப்ப நெக்ஸ்ட் எங்களோட மிட் இயர் சைக்கிள் வருது. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி அப்டேட் பண்ணுங்க அப்படின்னு. ஸோ அதனால ஜஸ்ட் ரிமெம்பர் டு அப்டேட். ஓகேங்களா? அண்ட் நீங்க ஏதாச்சும் டீம்மேட்டோட ஒர்க் பண்ணீங்கன்னா போடுங்க, கொட்டை கொட்டை எழுத்துல போடுங்க, என் தலைவனா சும்மாவா வர்தலான் சே ஸ்ரீராம் போடுங்க. ஓகேங்களா? சோ அதனால இந்த மாதிரி எல்லாம் நிறைய போடுங்க நீங்க உங்களோட ப்ரொஃபைல் ஆஸ் டிஸ்கிரிப்டிவ் ஆஸ் பாசிபிள், ஒரு டெசிக்னேஷனும். ஓகே, அதெல்லாம் நீங்க போட்டீங்கன்னா அஃப்கோர்ஸ் எஜுகேஷன் டீடைல்ஸ் ரொம்ப முக்கியம். நான் என் ஹையர் ஸ்கூல்லாம் போடல, காலேஜ் தான் போட்டு வச்சிருக்கேன். பட் ஃபார் எனிவன் ஹூ டிட் நாட் நோ, நான் வந்து பிஎஸ்டிபி சீனியர் செகண்டரி ஸ்கூல், இது கேகே நகர்ல தான் படிச்சேன் ஃபுல்லா. ரெண்டாவது லைசன்சஸ் அண்ட் சர்டிபிகேஷன்ஸ். என்னெல்லாம் சர்டிபிகேஷன்ஸ் நீங்க எழுதிருக்கீங்களோ எல்லாத்தையும் போடுங்க. ஸ்கில்ஸ்ல உங்களுக்கு இருக்கிற ப்ராமினென்டான ஸ்கில்ஸை போடுங்க. நிறைய பேர்கிட்ட இருந்து ரெக்கமெண்டேஷனும் கேளுங்க. இஃப் தே ஆர் வில்லிங் டு டூ இட் வெல் அண்ட் குட். அவங்க பண்ண மாட்டேன்னு சொன்னாங்கன்னா அப்போ ஃப்ரீயா விட்டுருங்க, பரவாயில்ல, இன்னொரு 4-5 பேருக்கு அனுப்புங்க. ஏன்னா இட் கிவ்ஸ் வெயிட்டேஜ் டு யுவர் ப்ரொஃபைல். ஓகேங்களா? சோ அதே மாதிரி நீங்க யாருக்காவது கொடுக்கணும் அப்படின்னாலும் யோசிக்காம கொடுங்கன்றது தான் நான் சொல்லுவேன். ஓகே, சோ இதெல்லாம் வந்து யூ ஹாவ் டு ரிமெம்பர் வெரி கேர்ஃபுல்லி when you draft your LinkedIn profile as descriptive as possible. மேபி இன்னும் கொஞ்சம் ப்ரொஃபஷனலான பீப்புள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா மேபி இன்னும் நிறைய சொல்லுவாங்க, ரைட்? இன்னும் நிறைய நீங்க ஃபில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் திஸ் இஸ் தி பேர் மினிமம் அப்படின்றத நான் சொல்லி ஸ்கிரீனை ஸ்டாப் பண்ணிக்கிறேன்.